எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, மீண்டுமாய் நீங்க தந்திருக்கிற ஒரு புதிய நாளுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து மீண்டும் ஒரு புதிய நாளை காண செய்திருக்கீங்கப்பா, அதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட ராஜா, உம்முடைய நாமத்தை துதிக்க ஸ்தோத்தரிக்க அப்பா எங்களுக்கு தந்திருக்க இந்த நல்ல வேலைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களோடு இந்த காலை வேளையில பேசுங்கப்பா. உங்க வார்த்தையின் வல்லமை எங்க ஒவ்வொருக்குள்ளையும் கிரியை செய்யும்படியாய் ஆவியானவர் நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம். அப்பா, நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. உங்க வார்த்தையாப்பா நாங்க அதை தியானிக்கும் பொழுதே ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால எங்களுடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ள நிரப்பட்டும் சுவாமி. எங்களோட செவிகளை நீங்க திறந்தரலும், எங்க இருதயத்தை நீங்க திறந்தரலும் ராஜா. உங்களுடைய கருத்தை எங்களை தாழ்த்தி அனுப்பணும். மீட்பும் ரட்சகரும் ஆகிய இயேசின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 84 அதிகாரம் 11 வசனம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். இந்த வசனத்தை தான் இன்றைய காலை வேளையில நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்துடைய முதல் பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். 2 காரியங்களை குறித்து ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சூரியன், மற்றொன்று கேடகம். முதலாவது சூரியன் அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் வாழ்ற நம்ம எல்லாருக்கும் ஆதாரமா இருப்பது என்னதென்றால் சூரியன் தான். இந்த சூரியனிடத்திலிருந்து வருகிற அந்த ஒளி வெளிச்சம் நமக்கு வாழ்க்கைக்கு ஆதாரமாய் காணப்படுகிறது. முதலாவது சூரியன் நமக்கு கொடுக்கிறது என்னன்னா பிரகாசம். நாள் முழுவதும் நம்ம இருளிலே இருப்போமானால் நம்ம எப்படி இருக்கக்கூடும்? அப்ப இருளில் இருந்து நம்ம காலையில அந்த சூரிய ஒளியை காணும் பொழுது அங்கே என்ன நமக்கு ஏற்படுகிறது? ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் அங்கே உண்டு பண்ணுகிறது. அப்ப முதலாவது வாழ்க்கையில நமக்கு என்ன ஏற்படுகிறதாம்? சூரியன் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களில் ஒன்று வெளிச்சம். இருளிலே இருக்கிற நமக்கு காலையில வெளிச்சத்தை காணும் பொழுது அங்கே நமக்கு ஒரு என்ன உண்டாகிறது? ஒரு நம்பிக்கையும் உண்டாகுது. என் வாழ்க்கை இப்படியே இருக்க போறதில்லை. அந்த வெளிச்சம் உண்டானதை போல என் வாழ்க்கையில் நிச்சயமாகவே காரியங்கள் மாறுதலாய் மாறுன்னு சொல்லி நமக்கு நம்பிக்கையும் அங்கே ஏற்படுத்துகிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பிரகாசம் தருகிறது, நம் வாழ்க்கையில நம்பிக்கை தருகிறது. மூன்றாவது நமக்கு அது பாதையை காண்கிறது. இருள நம்ம எங்க செல்றது, என்ன பண்ண போறோம்ன்றது பாதை அறியாது இருக்கிற நமக்கு இந்த வெளிச்சம் உண்டான உடனே பாதைக்கு போகிற திசையை நம்ம அறிந்து கொள்கிறோம். இது நமக்கு பாதையை காண்பிக்குமா, எந்த திசையில நம்ம நடக்கணும்னு சொல்லி நடக்க வேண்டிய திசையை நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது. அப்ப இந்த சூரியனுக்கு அநேக காரியங்கள் உண்டு. அவை நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறதா இருக்கிறது, வாழ்க்கையில் நம்பிக்கை தருகிறதா இருக்கிறது, நமக்கு செல்ல வேண்டிய திசையை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. இப்படியாகத்தான் கர்த்தராகிய ஆண்டவர் கூட நமக்கு சூரியனா இருக்கிறார். நம் வாழ்க்கையில என்ன இருளின் மத்தியில் நம்ம இருந்தாலும் அவர் நமக்கு பிரகாசமா இருக்கிறார். அதே போல நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்ம இருப்போமா, என் வாழ்க்கையில் இது எப்போது நடக்கும் என்று சொல்லி இருக்கும் பொழுது அவர் சூரியனா எழும்பும் பொழுது நம் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை அவர் உண்டு பண்ணுகிறார். மூன்றாவது, பாதை அறியாம எந்த திசையில போகணும் என்று தடுமாற்றத்தோடு இருக்கும்போது நமக்கு அவர் பாதை காட்டுகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சூரியனாய் இருக்கிறார். வசனம் வெளிப்படுத்துதல் நம்ம வாசிச்சுப்பாங்க. வெளிப்படுத்துதல் சுவிசேஷத்துல 1 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஏசப்பாவுடைய முகம் எப்படிப்பட்டதான்? சூரியனை போல அவருடைய முகம் பிரகாசிக்கிறதா இருந்ததாம். அங்கே சூரியனை நமக்கு பார்த்ததுனால அந்த பிரகாசத்தை நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணி சூரியனை போல இருந்ததுன்னு சொல்றோம். ஆனா அவருடைய முகம் சூரியனை காட்டிலும் அது பிரகாசமானது. ஏன்னா அவருடைய படைப்பு தான் சூரியன். அப்ப படைத்தவர் எப்படி இருப்பாரு? அவர் அதை காட்டிலும் 1000 மடங்கு அவர் பிரகாசம் உடையவராய் இருப்பார். அப்ப வசனம் சொல்லுது, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கு.
அப்படிப்பட்ட அவர் நமக்கு அவர் சூரியனா இருக்கும் பொழுது, என் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நமக்கு இருளா இருந்தாலும் அத்தனையும் நீக்கி ஆண்டவர் நம் வாழ்க்கை அந்த பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் நமக்கு கேடகமானவர். அப்ப கேடகம் என்றாலே என்னது? அது ஒரு ஷீல்ட், ஒரு பாதுகாப்பு, தற்பாதுகாப்புக்காய் பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த கேடகம். ஒரு யுத்தத்துல போர் நடக்கிறையில ஒரு வீரனுடைய கரங்கள்ல பார்க்கும்போது இரண்டு காரியங்கள் இருக்கு. ஒன்று, தாக்குவதற்கு ஒரு ஆயுதம் இருக்கும். அது ஈட்டியாக இருக்கலாம், இல்ல வாளாக இருக்கலாம். தன்னை எதிரியிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு மற்றொரு கரத்துல என்ன இருக்கும்னா ஒரு கேடகத்தை அவர்கள் பிடித்திருப்பாங்க. அது எதற்குன்னா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு. அதே போலதான் இங்க ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பாதுகாப்பை தருவேன் என்று சொல்லி, நான் ப்ரொடெக்ஷனை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் கேடகமா இருக்கிறார். அவர் எதிலிருந்து நமக்கு கேடகமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார்? நமக்கு எதிராய் இருக்கிற சத்துருக்களிடமிருந்து அவர் நம்மை பாதுகாக்க நமக்கு கேடகமாய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்ள அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, நம்முடைய பாவங்கள் என்னென்ன காரியங்கள் நம்மை மீண்டும் மீண்டுமாய் நம்முடைய பழைய பாவங்கள் ஒருவேளை நம்ம மீண்டும் தாக்க வரும் பொழுதெல்லாம் அந்த கேடகம் நம்மை எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி பாதுகாக்க கொள்றதா இருக்கிறது. அதை இன்னொரு வசனத்துல பார்க்கிறோம். ஆதியாகமத்துல 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த வாக்கை கொடுக்கிறார். நான் உனக்கு கேடகம், ஐ ஆம் யுவர் ஷீல்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு நமக்கும் அவர்தான் அதே ஷீல்ட். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய படிப்போ தாளந்தோ இதை வைத்து என்னை நான் தற்பாதுகாத்துக் கொள்வேன், என்னுடைய திறமைகள் இல்லை. ஆண்டவர் எனது கேடகமா இருக்கிறார். அவர் எனது கேடகமா இருக்கும் பொழுது எனக்கு விரோதமா இருக்கிற மனிதர்களா இருக்கலாம், எனக்கு விரோதமா இருக்கிற போராட்டங்களா இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து அவை நிச்சயமாய் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராட்டங்கள் கட்டாயம் வரும், மனுஷர்களால் வரும், சத்துரு ஏற்படுத்துவான். ஆனாலும் கூட அந்த போராட்டங்களை எதிர்கொள்ள ஆண்டவர் நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவற்றிலிருந்து நம்மை மீட்டு கொள்ள, அதிலிருந்து நம்மை காத்து கொள்ளும்படியாய் அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அடுத்ததாய் பார்க்கும்போது வசனத்துல கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். முதலாவது பார்த்தோம், தேவனாகிய கர்த்தர் நமக்கு சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். 30 வசனத்துல சொல்லப்படுது, கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். இந்த கர்த்தருடைய கிருபையை குறித்து அநேக வசனங்கள் வேதத்துல இருக்குது. நம் வாழ்க்கையில நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. இந்த நாளை நம்ம காண்கிறோம். இந்த காலை வேளையை நம்ம படுத்திருந்து இந்த நாளை நம்ம பார்க்கிறதே தேவனுடைய பெரிதான கிருபை தான். அந்த கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை தான். நம்ம வசனத்துல பார்க்கும் பொழுது சங்கீதம் 63:3 சொல்லப்பட்டிருக்குது. தாவீது அங்க எழுதியிருக்கிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என்னுடைய ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த கிருபையை தான் அதிகாலை தோறும் நம்மளுடைய கிருபைக்காக தான் நம்ம காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு தாங்கப்பான், ஒவ்வொரு நாள் காலை வேளையில அதுக்காக தான் நம்ம ஏங்கி நிற்போம். அப்படிப்பட்ட கிருபைய ஆண்டவர் நமக்கு அருளுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த கிருபை நம்முடைய நல்ல குணாதிசயத்தினால நம்ம செய்யற நற்கிரியை நிமித்தம் பிரதிபலனா ஆண்டவர் நமக்கு இந்த கிருபையை தருவதில்லை. அவருடைய அளவற்ற இரக்கங்களினாலும் அவருடைய கிருபையினாலையும் தான் நாம் இதை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய சுய தாளந்தினாலேயோ என்னுடைய சொந்த முயற்சியினாலேயோ என்னுடைய மாம்சத்தினால் நான் செஞ்ச காரியத்தினால இதை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை நாம் அப்படி நினைச்சோம்னா கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்கு நம்முடைய குற்றங்களுக்கு தண்டிக்கணும்னு நினைச்சாருன்னா ஒருவர் கூட தப்ப முடியாது. அப்படிப்பட்ட நம்ம எல்லாரும் அந்த ஆக்கினைக்கு உள்ளாவோம். ஆனா அவருடைய இரக்கத்தினாலதான் இம்மட்டுமாய் நம்மளை இவ்வளவு வைத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த கிருபைக்காய் தான் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம காத்திருக்கிறோம். இந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி இந்த கிருபைக்காகத்தான் நம்ம காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த கிருபைய ஆண்டவர் நமக்கு அருளுவார் அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில நமக்கு அந்த நிச்சயத்தை தருகிறார். அடுத்ததாய் பார்க்கும்போது மகிமையையும் அருளுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவனுடைய மகிமைய ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் உண்டாக்கியிருக்க எல்லா காரியத்திலையும் அவருடைய மகிமை இருக்கு.
வானத்தையும் வானத்தில் உள்ள உண்டாக்கி காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஒவ்வொரு மகிமையாய் உண்டாக்கி இருக்கிறார். பூமி, பூமியில செடிகள், கொடிகள் எல்லாவற்றிலையும் தேவனுடைய மகிமை உண்டு. அவருடைய படைப்பை பார்க்கும் பொழுதே ஆண்டவர் எப்படி படைத்திருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துல இருந்தும் படைத்திருக்கிற ஒவ்வொரு பெரிதான காரியத்திலையும் கூட தேவனுடைய மகிமை அங்க விளங்குகிறது. அப்படிப்பட்ட மகிமை உள்ள ஒரு தேவன் சகலத்தையும் துறந்து நமக்காய் அவர் வந்தார். யோவான்ல நம்ம படிச்சு பார்க்கலாம். 17ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அதாவது சீஷராகிய நம்ம, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய மகிமையே நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இம்மையில மாத்திரம் இல்ல, மறுமையில நம்ம தேவனோடு பரலோக ராஜ்யத்துல இருக்கும் பொழுது அங்கேயும் நம்மளை என்ன பண்றாரு ஆண்டவர் மகிமையாய் நம்மை நிறுத்துவார். இந்த மகிமையுள்ள தேவன் நமக்கு அந்த மகிமையை கொடுக்கிறார். நம்ம எம்மாத்திரம் சாதாரண மனுஷர்கள் தான், நாம பாவிகள் தான். ஆனா நம்மை நேசிச்சது நிமித்தம் அவருடைய மகிமையே நமக்கு கொடுப்பேன் என்று இந்த காலை வேளையில நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப பாருங்க, 4 காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். முதலாவது, கர்த்தர் நமக்கு சூரியனும் கேடகமும் ஆனவராய் இருக்கிறார். இரண்டாவது, கிருபையையும் மகிமையும் அருளுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த 4 காரியங்கள், இந்த 4 ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுதான் வசனத்துடைய இறுதி பகுதி சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த 4 நன்மைகளையும், இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம எப்படி நடக்கணுமா? உத்தமமாய் நடக்கணும். அதாவது உண்மையா இருக்கணும். நம்ம செய்யற எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாருன்னு சொல்லி அவருக்கு உண்மையாய் நடக்கும் பொழுது இந்த நன்மையை வழங்காதிரார். வழங்காம இருப்பேனோ அப்படின்னு நிச்சயம் கேட்கிறார். அப்ப இந்த 4 காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும் ஆண்டவருக்கு. ஒருவேளை இந்த கேள்வியை திருப்பி போட்டு பார்ப்போமானா, நான் உண்மையா இல்லைன்னா என்ன நடக்கும்? இந்த 4 ஆசீர்வாதமுமே எனக்கு என்ன பண்ணாது? வாய்க்காது எனக்கு. அப்ப இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்னுடைய வாழ்க்கையில என்ன தேவை? உண்மை தேவை. ஆண்டவருக்கு முன்பதாய் நான் உண்மையாய் நடக்கும் பொழுது இந்த அத்தனை ஆசீர்வாதங்களும், மேலே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில அவர் வழங்குவார். அதுதான் நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். நான் உண்மையாய் நடக்கும்போது மேல சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் நிச்சயமா எனக்கு அருளுவார். தேவன் தந்த அந்த நல்ல வார்த்தைக்காக நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அப்பா பிதாவே, நீங்க எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சூரியனும் கேடகமா இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய கிருபையும் மகிமையும் எங்களுக்கு நீங்க தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, எங்க வாழ்க்கையில நாங்க உண்மையாய் உண்மை பின்பற்றி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை நாங்க வலிவி போயிருப்போமானா ஆண்டவரே, இந்த காலை வேளை நீர் எங்களோடு மீண்டும் பேசினீர். ஆவியானவர் இந்த காரியங்களை எங்களுக்கு உந்துதலாய் அப்பா எங்களுடைய இருதயத்துல நீங்க பேசினதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை அப்பா நாங்க கேட்கும்படியா அப்பா நீங்க எங்களோட பேசுறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை சீர்படுத்துங்க, எங்களை சரிப்படுத்துங்க. இன்னும் அதிகமாக மண்டையில் கிட்டி சேர எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா. உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளுக்காய் கூட ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருங்க ராஜா. எங்களை வழி நடத்துங்க. இந்த நாளுக்கான எல்லா தேவைகளையும் ஆண்டவரை நீங்க சந்திங்கப்பா. உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். ஆண்டவர் பேசின இந்த நல்ல வார்த்தைக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இன்று எங்களோட பேசுற இந்த நல்ல வார்த்தைக்கு நமக்கு நன்றி சுவாமி. நன்றி ராஜா. அப்பா அதனுடைய சுவாமி அப்பா, நீர் எங்களுக்கு சூரியனா இருப்பதற்காக நன்றி ராஜா. உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம் எப்பொழுதுமே எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி சுவாமி. ராஜா, இதனுடைய தகப்பனை நாங்கள் உமது பாதை விட்டு வழிவிளைவி போகாதபடி தகப்பனே, என் தேவன் தகப்பனே அப்பா, நீர் அப்பா இதனுடைய சுவாமி எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. நாளுக்குரியதான ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துங்க சுவாமி. தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் கேட்கும் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமேன்.